டயர்டாக இருக்கே, இந்த ஒர்க் அப்புறமாவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம ஏதாவது நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சம்மரில் வந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஸ்பெஷலாக வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேல் லேயர் வந்து சாக்லேட்டில் சூப்பராக இருக்கும், உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒரு நம்ம சாப்பிட்லான்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கையில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க சாப்பிடாம, அது என்ன ஆகும், ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி சாக்லேட்டும் அந்த உள்ளே இருக்க ஒயிட் கலரு எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த ஐஸ்கிரீமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து அப்புறமா செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டோம், டைமை வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை செய்ய முடியாமலும் போயிடலாம். ஸோ இதனால் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த டைம் வந்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நமக்கு அது வந்து கிடைக்காது. இழந்தா மீட்க முடியாதது டைம் மட்டும்தான். ஸோ ஐஸ்கிரீம் எப்படி கையிலே வச்சுருந்தா அது வீணாக போயிடுதோ, அதே மாதிரி இந்த டைமையும் வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா செட் ஆகாது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் நீங்கள் இதை உங்களுக்கும் வந்து சோம்பேறித்தனமாக எந்தாவது டைம் அப்படி யோசிக்கும் போது இதை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.